சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயம் இ-கேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ரேஷன் பொருட்களை நியாயமான முறையில் விநியோகம் செய்வதற்கும் ரேஷன் திட்டங்களில் நடக்கும் தவறுகளை தடுப்பதற்கும் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இ-கேஒய்சி என்பது டிஜிட்டல் செயல்முறையின் படி ரேஷன் அட்டைதாரரின் அடையாளத்தை ஆதார் கார்டு மூலம் சரிபார்ப்பு செய்வதே ஆகும். இது மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் போன்ற அரசின் நலத்திட்டங்களை தகுதியான பயனாளர்கள் முறையாக பெற முடியும். அது மட்டுமின்றி போலி ரேஷன் கார்டுகளையும் கள்ள சந்தையில் ரேஷன் பொருட்களின் விற்பனையை தடுக்கவும் இந்த இ-கேஒய்சி செயல்முறையை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அந்த வகையில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டை ஆன்லைன் வழியாகவும் ஆஃப்லைன் வழியாகவும் இணைக்கலாம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முதலில் ஆதார் அல்லது பொது விநியோகம் அமைப்பின் இணையதளத்திற்கு செல்லவும். அதில் உங்களது ஆதார் நம்பர் ரேஷன் கார்டு நம்பரை உள்ளிடவும். அதன் பின் தேவையான விவரங்களை நிரப்புங்கள். நீங்கள் பதிவு செய்திருக்கும் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி எண்ணை உள்ளிடவும். அதன் பின் திட்டத்தில் ரேஷன் கார்டை கிளிக் செய்து சமர்ப்பிக்கவும். அதன் பின் உங்களின் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை இணைக்கப்பட்டதன் உறுதி செய்யப்பட்ட மெசேஜ் வரும். ஆஃப்லைன் முறையில் இணைக்க அதை பார்க்கறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதுதான் வீடியோவோட லிங்க். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம்.